இருங்க. என்ன பொண்ணு தானே, அவளை கட்டி போட்டு மிரட்டினா பயந்துருப்பா நினைச்சியா? திரு படிக்க தெரியுமா உனக்கு? சரி நானே சொல்லிடுறேன். இங்க பார் நடத்த முடியாது, அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சு. ஒரு பொண்ணால என்ன பண்ண முடியும்னு கேட்டல, பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ண போற? அது இதுன்னு டெக்னாலஜி வேற அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. உன்னையே க்ளோன் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ என்ன பழைய பீஸ் மாதிரி கீச்சு போட்டுட்டு இருக்க? ஏவா சொல்லுமா. இந்த மாதிரி 1000 ஜெராக்ஸ் காப்பி எங்க கிட்ட இருக்கு. நீ என்ன கிழிச்சாலும் ஒன்னும் நடக்காது. ஒரிஜினலை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்தாச்சு. ஏய் என்னடி சொன்ன? ஏய் கத்து கத்து, நல்லா கத்து. நீ எனக்கு கடத்தினப்போ நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி நடிச்சேன். ஏன் தெரியுமா? இந்த ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு டைம் வேணும்ல, அதுக்காக தான். நீ என்ன தூக்கிட்டு தான் நினைச்சு சந்தோஷமா இருந்த. ஆனா அந்த கேப்ல போலீஸ் கிட்ட ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டே ஆர்டர் வாங்கினது திரு தான். என்னைக்கு எல்லாரும் முடிவு பண்ணி இந்த பாரை க்ளோஸ் பண்ணலாம்னு சேலஞ்ச் பண்ணாங்களோ அப்பவே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்பிக்கை இல்லைல்ல? யோ, என்ன குழப்பம் இருந்தா இந்த பொம்பளைங்களை எப்படி பண்ணிருப்பானுங்க? கிருபா, இப்பவே இந்த பிரச்சனை வைரல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க ஒரு நிமிஷம் திவாகர் கிட்ட கொடுங்க. ஹலோ திவாகர், நீ முதல்ல கிருபாவை சமாதானம் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிரு. பார்லாம் ஓபன் பண்ண வேண்டாம், பொறுமையா இருக்க சொல்லு, அப்புறமா பாத்துக்கலாம். என்ன மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? போய் மோர் எடுத்து வை. போ போ. வாங்க. ஏண்டா அத்தனை பொம்பளைங்க வந்திருக்காளுங்க, நீ அவங்கள சும்மா விட்டு இங்க ஓடி வந்திருக்க? இல்லண்ணே, அப்படிலாம் இல்லண்ணே. மீடியா எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டானே. போலீஸ் அவங்க சைட்ல தான் நிக்கிறாங்க. என்ன என்னென்ன பண்ண சொல்ற? அவங்க பக்காவா பிளான் பண்ணிருக்காங்கண்ணே. வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கெல்லாம் திரட்டி பாருக்கு வர வச்சாங்கண்ணே. ஒண்ணுமே புரியலண்ணே, எல்லாமே லைவ்ல போகுதுண்ணே. என் கண்ணு முன்னாடியே நம்ம பார் அடிச்சு உடைச்சாங்கண்ணே. என்னால எதுவுமே பண்ண முடியலண்ணே. எல்லாத்துக்கும் காரணம் அத அந்த திமிர் பிடிச்சவதான். அவன் நம்மளை பரிவட்டத்தில் அசிங்கப்படுத்தினா இப்ப இந்த பார் விஷயத்தை கேட்க இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். அண்ணே, மினிஸ்டர் சொன்ன மாதிரியே பண்ணிடலானே. இப்ப விட்டுருவானே, அப்புறமா பாத்துக்கலானே. ஒரு பொம்பளை அவ வந்து பார் அடிச்சு உடைச்சிருக்கா. அப்புறம் அவ கூடவே இருந்தானே ஒருத்தன், அவனையும் சும்மா விடவே கூடாது. அண்ணா, இங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கா? ஆமாப்பா, பக்கத்துல தான் ஒரு கோயில் இருக்கு. நீ பாருப்பா, ஆர்டருக்குன்னு ஒரு பார்ட்டிக்கு மாலையை கட்டி வச்சிருந்தேன். எவனோ ஒரு ரவுடி பைய அடாவடி பண்ணிட்டு மாலையை தூக்கிட்டு போயிட்டான். ஏதோ திருட்டு கல்யாணம் போல இருக்கு. ராஸ்கல். என்னடா சொல்றீங்க? தம்பி, எவனோ திடீர்னு ஒருத்தன் வந்தான். மாலை அவசரம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மாலை எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு
ஒரு பொண்ணை கடத்தி கட்டாய தாலி கட்ட பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆளை பார்த்தாலே தப்பதாப்பா தெரிஞ்சது. எல்லாம் கலிகாலம் தம்பி. அண்ணா அந்த ஆள் எப்படி இருந்தாங்க? கொஞ்சம் அடையாளம் சொல்ல முடியுமா? அவன் இந்த அம்பாசிடர் கார்ல வந்தான். ஆமா தம்பி, ஒயிட் கலர் கார்ல தான் வந்தான். நல்ல ஆள் வாட்ட சாட்டமா இருந்தான். ஒரு 30-35 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த கஜேந்திரன் கூட வந்தவன் தான் மாலையை வாங்கிட்டு போயிருக்கணும். மாட்டினீங்களா? அண்ணா இந்த கோயில் எங்க இருக்கு? அதோ அப்படி நேரா போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த கோயில் இருக்கு தம்பி. சரி ரொம்ப நன்றி. சரிப்பா. ஏய் வா ஒழுங்கா வந்துரு. ஸ்வரதம் வரதம் நமஹ. பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க, நல்ல நேரம் போயின்னு இருக்கு. அதெல்லாம் வருவா, எல்லாம் முதர்த்தி ஒழுங்கா சொல்லுங்க. காம்பூர் போஸ்வஹா தக்ஷபி. ஐயோ என்ன இப்படி பண்றீங்க? விடுங்க. ஐயோ முடிச்சிட்டு வா. ஆண்டறல மாமா, இந்த மாமா போடுங்க. விடுங்க. டா முடியாது. மாலைய போடு. ஏய் மாலைய போடு. முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்னது பொண்ணை கட்டாயப்படுத்தி தாலி கட்டுறீங்க? அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கழுத்துல ஏற்கனவே தாலி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சே. யோ வந்த வேலையை மட்டும் பாரு. என்ன ஏற்கனவே நான் கோவத்துல இருக்கும், கடுப்பேத்தாத. அட கடவுளே, என்ன ஏதுன்னு விசாரிக்காம இந்த ரவுடி கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன நடக்க போது தெரியலையே. வந்த இடத்த சொல்லுங்க. சரிங்க. இத பாரு, இனிமேலாம் உன்னால தப்பிக்க முடியாது. மரியாதை கழுத்துல மாலையை போடு. ஏன் இப்படி பண்றீங்க? நான் இன்னொருத்தரோட மனைவி. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டேன். கழுத்துல மாலையை போடுவே, போட மாட்டியா? இல்ல, என்னால இந்த மாலையை போட்டுக்கவே முடியாது. மாமா நீ என்ன மாமா சும்மா பேசிக்கிட்டு இருக்க? நீயே வந்து போட்டு விடு மாமா. திமிருடி உனக்கு. மாமா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மாலை இருந்தா தான் தாலி கட்டுவியா? தாலி வாங்கி கட்டு மாமா. கூடாது. இந்தாங்க. நீங்க என்ன அடிச்சு கொன்னா கூட என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களால என் கழுத்துல தாலி கட்டவே முடியாது.